ஏ வெண்ணிலா, பிரீத்தி, என்னடி இப்ப எதுக்கு இந்த வேலைக்காரியை போய் கூப்பிட்டு இருக்க? அவளை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் தெரியுமா? ச்சே, அவன் மூஞ்ச நான் திரும்பவும் பார்க்கணுமா? ஏ ஷீலா, கோவப்படாதடி. எல்லாம் ஒரு காரணமா தான் கூப்பிடுறேன். காரணமா? ஆமா, பொறுத்திருந்து பாரு. ஏ வெண்ணிலா. சொல்லுங்க பிரீத்தி மேடம். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? கூப்பிட்டா என்ன உடனே வர முடியாதா? என்ன கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்க? வேலைக்காரி தானே. கூப்பிட்டா உடனே வரணும். அதை விட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு வர? இல்ல மேடம், அடுப்புல குழம்பு இருந்தது, அதான் அதை குறைச்சி வச்சுட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏய், நான் கூப்பிட்டா அடுத்த செகண்டே முன்னாடி வந்து நிற்கணும். எவ்வளோ திமிரு உனக்கு? சரிங்க மேடம், இதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடுறேன். சொல்லுங்க மேடம், ஏதாச்சும் வேணுமா? காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? சி, காஃபியா? காஃபி? நீ போடுற காஃபியை மனுஷன் குடிப்பானா? நீயே குடிச்சு தொலை. அதானே, காஃபிங்கிற பேர்ல ஏதோ பச்சை தண்ணி எடுத்து கொண்டு வந்து இதுதான் காஃபின்னு கொண்டு வந்து தருவா. முதல்ல வேலைக்காரியை மாற்றணும். வேலைக்காரி வேலைக்காரி இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு நினப்பெல்லாம் வேற எங்கேயோ போகுது பிரீத்தி. சில மேடம். ஏய் நிறுத்தடி, சும்மா ஓவரா சீன் போடாத. என்ன, உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கே என்ன? வேலைக்காரி தானே, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஒழுங்கா காஃபி கூட போட தெரியல. மற்ற வேலையெல்லாம் கரெக்டா நடக்குது போலயே. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஷீலா, நீ அமைதியாரு, இவளை நான் பாத்துக்கிறேன். மேடம், அடுப்புல சாப்பாடு குழம்பெல்லாம் இருக்கு, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க மேடம். ஓ மேடம், அப்படியே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்ன, நாங்களாம் என்ன வெட்டியா இருக்கோமா என்ன? நின்னு கேளுடி, கேட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம். கடவுளே, இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் அக்காவும் தங்கச்சி வந்திருக்காளுங்க. இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறாளுங்கன்னு நினைக்கிறேன். பேச்சே ஒரு மார்க்கமா இருக்கே. ஏய், என்னடி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்கு பழக்கப்பட்ட வேலை தான். என்னன்னா, இன்னைக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் வரல. ஸோ என்னோட பாத்ரூமை நீ க்ளீன் பண்ணிரு. என்ன பிரீத்தி மேடம் சொல்றீங்க? நானா? வேற உன் அப்பா வந்து க்ளீன் பண்ணுவானா? போய் க்ளீன் பண்ணடி, வேலைக்காரி தானே. அப்புறமா என்ன நானா நீயான்னு இழுத்துட்டு இருக்க? போய் க்ளீன் பண்ணு. பிரீத்தி மேடம், அது அது என்னோட வேலை இல்லை. என்னது, உன்னோட வேலை இல்லையா? ஏய், வேலைக்காரினா என்னன்னு உனக்கு தெரியுமாடி? எல்லா வேலையும் செய்யணும், அதுக்கு தானே உன்னை சம்பளம் கொடுத்து இங்க இருக்க வச்சிருக்கு. போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணு. ஏய், என்னோட பாத்ரூம் கூட கொஞ்சம் டர்ட்டியா தான் இருக்கு, நீ போயிட்டு அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணு. கேட்டுச்சா? சீக்கிரமா 2 ரூம்ல உள்ள பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு சொல்லு. பிரீத்தி மேடம், அது சமையல் வேலைலாம் இன்னும் முடியல. சோ வாட்? பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு பொறுமையா போய் சமைச்சிக்க, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. போய் க்ளீன் பண்ணு. என்னடி அப்படி யோசிச்சுட்டு இருக்க? என்ன, பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா என்ன? ஷீலா மேடம், அது பாத்ரூம் க்ளீன் பண்றதெல்லாம் என்னோட வேலை இல்ல. வாட்? பாத்ரூம் க்ளீன் பண்றது உன் வேலை இல்லையா? ஹே, நீ வேலைக்காரி தானே. என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். இது மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசு. பாத்ரூம் க்ளீன் பண்றதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா மற்ற வேலையெல்லாம் கரெக்டா செய்வீங்க, அப்படிதானே? சொல்லுடி, அதான் கேக்குறால, சொல்லு. அப்படியே திரு திருன்னு எங்களையே பார்த்து முழிச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லு. மேடம், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் எதுவும் பண்ணலையே. சும்மா நடிக்காத பத்துக்க. அப்படியே ஒரு அரைஞ்சனா எங்க போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. நீ எதுவும் பண்ணல, அப்ப நான் போய் சொல்றேன் என்ன? ஐயோ மேடம், நான் அப்படி சொல்லல. வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேற மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு தெரிஞ்ச நடக்கிறது வேற. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு புரியல மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
எங்க முன்னாடியே நீ திருப்பி பேசுறியா? அப்படி என்ன பண்ணல? சூர்யா மாமா கூட அப்படியே குழஞ்சு குழஞ்சு நீ பேசல. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி முன்னாடி என்னை இன்சல்ட் பண்றாரு, நீயும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கல. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மேடம், நான் சும்மா நார்மலாக தான் பேசினேன். ஏய், இதுக்கப்புறம் சூர்யா கிட்ட பேசுன பல்ல உடைச்சிருவேன், உடைச்சி. அப்படி சொல்லு பிரீத்தி, இதுக்கப்புறம் மாமா ரூம் பக்கம் நீ காலை வச்ச காலை உடைச்சிருவேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் சும்மா நார்மலா தான் பேசினேன். நார்மலா பேசுறியோ இல்ல நல்லா பேசுறியோ இல்ல குழஞ்சு குழஞ்சு பேசுறியோ, நீ இதுக்கப்புறம் சூர்யா மாமா கிட்ட பேசவே கூடாது. அவர் ரூம் பக்கமே நீ போக கூடாது. சொன்னது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சிங்க மேடம். சரி, நான் சொன்னதை முதல்ல போய் செய். எங்க 2 ரூம்லயும் பாத்ரூமை போய் க்ளீன் பண்ணு. அப்பதான் உனக்குலாம் அறிவு வரும். போ, சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வந்து சொல்லு. மேடம். என்னடி மேடம் கீடம்ட்டு போய் பாத்ரூமை கழுவுன்னு சொன்னேன். பிரீத்தி, நீ இப்படிலாம் சொன்னாவா கேட்க மாட்டா. நீ அவளை பிடிச்சு இழு, நம்ம பாத்ரூம்ல கொண்டு விடுவோம். அவ எப்படி கழுவாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். சூர்யா மாமா கூட சேர்ந்துட்டு எவ்வளோ சீன் போட்ட. பாத்ரூம் கழுவுடி, அப்பதாண்டி உனக்கு அறிவு வரும். ஏய், அதான் சொல்றல, போய் கழுவுறியா இல்ல உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போய் தள்ளவா? வேண்டாம் மேடம், நானே கழுவுறேன். போ, சீக்கிரமா போய் பாத்ரூம் கழுவு. பிரீத்தி, ஓ, இந்த சூர்யா மாமா வேற. என்ன பிரீத்தி இதெல்லாம்? ஹே சூர்யா, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற? அப்படி என்ன நடந்தது? அப்படி என்ன நடந்துச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வெண்ணிலாவை போய் பாத்ரூம் கழுவுன்னு சொல்லிருப்ப. ஹே, இதுல என்ன தப்பு இருக்கு? அவ என்ன இந்த வீட்டு மகாராணியா என்ன? அவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே. இன்னைக்கு பாத்ரூம் கழுவுறவங்க வரல, அதனாலதான் இவளை கழுவு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சீ, வாய மூடு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைக்காரினா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன், அவ செஞ்ச சாப்பாடு தானே டெய்லி சாப்பிடுற, அப்போ உனக்கு கேவலமா தெரியலையா? சூர்யா, இப்போ என்ன நடந்துச்சுன்னா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சூர்யா மாமா, இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்றவங்க வரல, அதான் ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சு, அதான் வெண்ணிலாவை க்ளீன் பண்ண சொன்னோம், வேற எதுவும் இல்ல. ஏன், அத வெண்ணிலா தான் வந்து க்ளீன் பண்ணணுமா என்ன? நீ யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம் தானே. ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்றவங்க வரலன்னா நீ பண்ண வேண்டியது தானே, உன்னோட ரெஸ்ட் ரூம் தானே. என்ன சூர்யா மாமா சொல்றீங்க? நான் க்ளீன் பண்ணணுமா? ஆமா, உனக்கு வேணும்னா நீ தான் க்ளீன் பண்ணணும். வாட்? என்ன சூர்யா நினைச்சிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரிக்காக எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், சும்மா ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரின்னு சொன்னேன், பல்ல உடைச்சு கையில தந்துருவோம் பாத்துக்க. ஏன், அவங்கவுங்க ரெஸ்ட் ரூம் அவங்கவுங்க க்ளீன் பண்ண முடியாதா? சூர்யா சார், விடுங்க சார், எதுவும் சண்டை எதுவும் போட வேண்டாம். நீ சும்மா வெண்ணிலா, நீ இப்படியே இவளுங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரி மண்டையாட்டிட்டு இருக்கல, அதான் இவ்வளவு கேவலமா உன்னை நடத்துறாளுங்க. சூர்யா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்க? இவளுக்காக நீ எங்களை திட்டுறியா? அதானே. ஏன் சூர்யா மாமா நீங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எங்களை விட அவதான் முக்கியமா போயிட்டால. ஆமா, எனக்கு உங்களை விட வெண்ணிலா தான் முக்கியம். உங்களை கம்பேர் பண்ணும்போது வெண்ணிலா எவ்வளவோ மேல். பிரீத்தி, பாத்தியா சூர்யா மாமா என்ன பேசுறாருன்னு? சூர்யா, போயும் போயும் இந்த வேலைக்காரி முன்னாடி நீ எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ற. ஏய், என்ன வேலைக்காரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இதுக்கப்புறமா வெண்ணிலாவை ஒரு வார்த்தை சொன்ன நடக்கிறது வேற. சூர்யா, நீ ஏன் முதல்ல இந்த அளவுக்கு கோவப்படுற? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த வீட்ல வேலை பாக்குறா, அதனால வீட்டு வேலை தானே இதுவும். இத செய்ய சொல்றதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? ஏன், இந்த வீட்ல தானே நீயும் இருக்க, ஏன் அந்த வேலையை நீ செய்ய மாட்டியா? ஏன் அதுக்கு வெண்ணிலாவை தான் கூப்பிடணுமா? வாட்? நோ, வேலை செய்யணுமா? உனக்கு வேணும்னா நீ தான் செய்யணும். சார் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க ப்ளீஸ். வெண்ணிலா, உன்னை அமைதியா இருன்னு சொன்னேன்,
இவளுங்கெல்லாம் இப்படி சொன்னாலுங்கன்னா நீ ஏன் வாயை மூடிட்டு இருக்க? என்னால கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே? இங்கே நின்னு கழுவுறேன்னு சொல்லிட்டு இருப்பியா? இல்ல சார், அது இத பாரு வெண்ணிலா, எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கும், அது உனக்கும் இருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு இவளுங்க டீஸ் பண்றாளுங்கன்னு நீ சும்மா மண்டைய ஆட்டிட்டு இருந்தானா இப்படிதான் பண்ணுவாளுங்க. என்ன இவன் வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கான். போயும் போயும் இவ்வளோ முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். வெண்ணிலா, நான் சொன்னது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சிங்க சார். இந்த வீட்ல உன்னோட வேலை சமையல் பண்றது மட்டும்தான். அதை தாண்டி நீ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. யாராச்சும் ஏதாச்சும் செய்ய சொன்னாங்கன்னா திருப்பி பேசு. இப்படியே வாயை மூடிட்டு நின்னுட்டு இருக்காத. சரிங்க சார். பிரீத்தி, ஷீலா, பொறுமையா சொல்றேன், இதுக்கு மேலேயும் வெண்ணிலாவை இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க நடக்கிறது வேற. ஏப்பா சூர்யா, என்னப்பாச்சு? ஏன்பா இவங்கள திட்டிட்டு இருக்க? ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா என்ன? அத்தை, உங்களுக்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் விடுறேன். ச்சே, ஏன் தான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களோ தெரியல. ஏப்பா சூர்யா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அடியே, அப்படி என்னடி பண்ணி தொலைச்சிங்க? அம்மா, நீ வேற ஏம்மா? அத்தை, பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆள் வரலன்னு வெண்ணிலாவை பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்றாங்க ரெண்டு பேரும். என்னப்பா சொல்ற? அப்படியே சொன்னாலுங்க. நான் கண்டிக்கிறேன்ப்பா, நான் கண்டிக்கிறேன். ஒழுங்கா சொல்லி வைங்க அத்தை, எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா சூர்யா, நான் பாத்துக்கிறேன். அடியே, என்னங்கடி பண்ணி வச்சிருக்கீங்க? உள்ள வாங்கடி. என்னம்மா? உள்ள வாங்கன்னு சொன்னேன். வரமா. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா சார். என்ன வெண்ணிலா, நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் யாராச்சும் பேசுனாங்கன்னா திருப்பி பேசு வெண்ணிலா. சும்மா அதை விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காத. இதுக்கப்புறம் உன்னை யாராச்சும் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாங்கன்னா உடனே நீ திருப்பி பேசு. அதையும் மீறி ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு திமிரு. சரிங்க சார். ஆனா என்னால உங்களுக்குள்ள எதுக்கு சண்டைதான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காத. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட யாராச்சும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா தயங்காம என்கிட்ட சொல்லு. சரிங்க சார். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். சரி வெண்ணிலா. சார், உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? இப்போதைக்கு வேண்டாம் வெண்ணிலா, வேணும்னா நானே சொல்றேன். ஓகே சார். ஏன் வெண்ணிலா? உன்ன போல ஒரு தர நான் பார்த்தது இல்ல, உசர பார்த்து வானங்கூட குரகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ள கொண்டவனே, ஒட்டு மொத்த சின்னத்து கோசம்பானிதானே. சாரி சார், தெரியாம கால் வலிக்கிருச்சு அதான். பரவாயில்ல வெண்ணிலா, நீ போ. சரிங்க சார். ஏய், ரெண்டு பேரும் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? போட்ட பிளானையே சுத்தமா கெடுத்துவீங்க போலயே. அமிர்தா, உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவன்கிட்ட எப்படியாச்சும் பேசி பழகி கல்யாணம் வர வானா நீ அவன்கிட்ட என்ன சண்டையை போட்டுட்டு இருக்க? ஐயோ அம்மா, நாங்கெல்லாம் எதுவும் சண்டை போடல. சூர்யா மாமா தான் தேவையில்லாம அந்த வேலைக்காரிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம்மா, அந்த சூர்யா போற போக்கே சரியில்லை. எந்நேரம் அந்த வேலைக்காரி கூடவே சுத்திட்டு இருக்கான், அந்த வேலைக்காரிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்ற பிரீத்தி? ஆமாம்மா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பாத்ரூம் கழுவ ஆள் வரல, அதனால இன்னைக்கு அந்த வெண்ணிலாவை பாத்ரூம் கழுவ சொன்னேன். அதுக்குள்ள அந்த சூர்யாக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, 2 நாள் முன்னாடி நான் சூர்யா மாமா கிட்ட பேச போறேன், என்கிட்ட என்னடானா எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. அந்த வேலைக்காரி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. அது மட்டுமா, அந்த வேலைக்காரி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றாருமா. அமிர்தா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எனக்கு என்னமோ ஏதோ சரி வராத மாதிரி இருக்குமா. அந்த வேலைக்காரியும் சூர்யா மாமாவும் பேசுறத பார்த்தாலே ஏதோ எனக்கு டவுட்டாவே இருக்குமா. அமிர்தா, என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி மிரட்டணுமோ அப்படி மிரட்டி வைக்கிறேன். அதைத்தாம நாங்களும் பண்ணோம். அதுக்குள்ள அந்த சூர்யா வந்து காரியத்தை கெடுத்துட்டான். அறிவு கெட்டவளே, உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவளை ஏதாச்சும் பண்ணணும் மிரட்டணும்னா தனியா ரூம்ல கூட்டு வச்சு பேசணும், திட்டணும், மிரட்டணும், அடிக்கணும், உதைக்கணும். அதை விட்டுட்டு ஹால்ல வச்சு பேசிட்டு இருக்க. ஹால்ல வச்சு பேசினா எல்லாரும் வரதான் செய்வாங்க, போவதான் செய்வாங்க. எதுனாலும் ரூம்குள்ள கூட்டு வச்சு பேசு. அம்மா, போயும் போயும் ஒரு வேலைக்காரி அவளை ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசணுமா? பிரீத்தி, சொன்னா புரிஞ்சுக்க. நீ இந்த மாதிரி அவளை ஏதாச்சும் சொல்றன்னு சுந்தரனாக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளோதான், எல்லா பிளானும் அப்படியே சொதப்பிடும். ஏ அமிர்தா, இதுக்கப்புறம் சூர்யா கிட்ட நல்ல விதமா இருக்க பாரு.
அது மட்டும் இல்ல, அவன் முன்னாடி நல்லவ மாதிரி நடி. அப்பதான் அவன் நம்புவான், உன் வலையில விழுவான். அந்த வேலைக்காரிய என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அந்த வேலைக்காரிய மட்டும் சும்மா விட்டுறாதம்மா. அவளால தான் எல்லா பிரச்சனையும். ச்சே, ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, அவளுக்காக இவன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான் பாத்தியா? என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. குடிகார பைய எந்நேரமும் ரூம்ல இருந்து குடிச்சிட்டே இருப்பான். இன்னைக்கு என்னடானா அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான். என்ன பாத்துக்கிறேன். அம்மா, இப்படியே விட்டா சரி வராதுமா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா தோணுதுமா. அமிர்தா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அம்மா, அமிர்தா சொல்றதுதாம்மா கரெக்டு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த வேலைக்காரி மேல அந்த சூர்யாக்கு ஏதோ ஒரு இது இருக்கிறதுனால தான் அவளுக்கு இவ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கவனமா இருக்கணுமா. ஆமா பிரீத்தி, இதுக்கப்புறம் எல்லாமே இந்த அம்மா பாத்துக்கிறேன். அந்த வேலைக்காரியை எப்படி விரட்டணும்னு நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அதை முதல்ல சீக்கிரம் பண்ணுங்க. எனக்கும் அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. சரி பிரீத்தி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எது பண்றதா இருந்தாலும் 2 பேரும் கவனமா பண்ணுங்க. சரிம்மா. பிரீத்தி, ரவி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போறான் வரான்னு ஒன்றும் தெரியல. அம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஏதோ பார்ட்டின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். ச்சே, அவனுக்கு வேற வேலையே இல்லை. வீட்டில இருந்து இந்த பிரியாவை கரெக்ட் பண்ற வழியை பாருனா, வேற அங்க எங்கன்னு சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ச்சே, எங்க அவன் அந்த பிரியா பின்னாடி சுத்துறதை விட இந்த வேலைக்காரி பின்னாடி தான் அதிக நேரம் சுத்திட்டு இருக்கான். ச்சே, அப்படி என்னதான் அந்த வேலைக்காரிட்ட இருக்குன்னு தெரியல. சூர்யா என்னடானா வெண்ணிலா வெண்ணிலான்னு பின்னாடி போயிட்டு இருக்கான். என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. போயும் இவனும் அந்த வேலைக்காரி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். ஆமா பிரீத்தி, எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். சீக்கிரம் அந்த வேலைக்காரி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பாருங்கம்மா. சரி அமிர்தா, மொத்த வேலையை இனிமேட்டு அவ்வளோதான் வெளியே அனுப்பணும். ஓகேம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரீத்தி, நீ கிருஷ்ணங்கிட்ட பேசுனியா இல்லையா? எங்கம்மா, அவங்கிட்டலாம் பேசி அவனெல்லாம் என் வேலைக்கு கொண்டு வரவே முடியாது. ச்சே, அவன் எங்க என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான். நான் ஏதோ பக்கத்துல போனா ஏதோ புழு பூச்சை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறாமா. என்ன பிரீத்தி சொல்ற? ஆமாம்மா, அவனை பேசி மயக்கி லவ் பண்றது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் அவன் சுத்தமா சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பிரீத்தி, நீ இவ்வளோ ஈஸியா சொல்ற? இல்லம்மா, அதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன், அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி நீங்க அப்படியே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நடக்கும். ஓகே பிரீத்தி, ஞாபகம் வச்சுக்க, சொத்து நம்ம கையை மீறி எங்கேயும் போயிடக்கூடாது. ஞாபகம் இருக்குமா? மச்சான், அவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமாடா? எவ்வளவு திமிரு இருந்தா என் மூஞ்சிலேயே தண்ணிய ஊத்துவா. டேய், முதல்ல நீ தானடா சிஸ்டர் மூஞ்சில தண்ணிய ஊத்திருக்க. அதனால தானே அவங்க திரும்ப உன் மேல தண்ணிய ஊத்துனாங்க. ஏதோ நீ ஒண்ணுமே பண்ணாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. என்ன மச்சான் நீ இப்பெல்லாம் நீ சரியில்லடா. எந்நேரமும் சிஸ்டர் சிஸ்டர்னு நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ யாரு? நான் எந்நேரமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனா? டேய், நியாயத்தை தானடா சொன்னேன். யாரு நீ நியாயத்தை பேசுறியா? நானும் பாத்துக்கிறேன்டா உன்ன. இப்பெல்லாம் வர வர அந்த பிசாசுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? வாய திறந்தாலே மூட மாட்டான், அப்படியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பான். ஆமா, சார் வாயே திறக்க மாட்டார்ல. மச்சான், என் பெட்டுல நல்லா உருண்டு புரண்டு நல்லா தூங்கிட்டு சரியா நான் தூங்கல திரும்ப தூங்க போறேன்னு சொல்றாடா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு பாத்துக்க. ஏன்டா நைட்டெல்லாம் அப்போ சிஸ்டர் சரியா தூங்கலையா என்ன? ரூம்ல ரொம்ப கொசுவா இருந்ததோ? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அது இல்ல மச்சான், நைட்டு சிஸ்டர் சரியா தூங்கலையோன்னு கேட்டேன். அந்த பிசாசு நல்லா தாண்டா உருண்டு பரண்டு தூங்கிச்சு. ஆனா எனக்கு தாண்டா சரியா தூக்கமே வரல. சரிடா மச்சான், அத கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னா பாத்துக்க. அப்படி என்னடா சொன்னாங்க? மச்சான், நம்ம வீட்டு பின்னாடி ஒரு அம்மிக்கல் ரொம்ப நாளா சும்மாவே கிடக்குதாண்டா. அத தூக்கி மண்டையில போட்டு 2ஆ பொளந்துருவேன்டாடா. என்னடா சொல்ற? அப்படியா சொன்னாங்க? ஐயோ ஆமாடா, சாமி சத்தியமா அப்படிதான்டா சொன்னான். மண்டைய பொளந்துருவாளாண்டா. ஊர்ல அவன் மண்டைய நான் பொளந்துட்டு இருக்கேன், இவ என் மண்டைய பொளக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காடா. டேய் மச்சான், உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ஒரு சிரிப்பா வருதுடா. சிரிப்படா சிரிப்ப. ஊர்ல அவன் உன்னை பார்த்தா அப்படி பயந்து நடுங்குவான். ஆனா இங்க வீட்டுல நீ சிஸ்டரை பார்த்து இப்படி நடுங்குறியடா.
ஏய் அவளை பார்த்தா பயம்லாம் இல்லடா, ஆனா கொஞ்சம் பயம்தான்டா மச்சான். ஒருவேளை தூங்கும் போது மண்டையில அவ சொன்ன மாதிரி அம்மிக்கல் எதையா தூக்கி போட்டுட்டானா என்னடா மச்சான் பண்ணுவேன்? டேய் ஏன்டா அப்படிலாம் போட மாட்டாங்க, பயப்படாத. இல்லடா மச்சான், அவ சரியான திமிரு பிடிச்சவா, பண்ணாலும் பண்ணுவாடா, அவளை நம்பலாம் முடியாது. ஐயோ அந்த ரூம்குள்ள தூங்குறதுக்கே எனக்கு பயமா இருக்குடா. சிஸ்டர், என்ன திடீர்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்னது சிஸ்டரா? பிசாசு பிசாசு இங்கே வந்துட்டியா? ஏன் பிசாசு இங்க எதுக்கு வந்த? என் நிம்மதியை கெடுக்கணும்னே வருவியோ? ஏ பொறுக்கி நாயே, நான் ஒன்ன பார்க்க வரல, சரியா? மூடிட்டு இரு. என்னது மூடிட்டு இருக்கணுமா? கொழுப்புடி கொழுப்பு. கார்த்தி ப்ரோ, காமாட்சி அம்மா எங்க? சிஸ்டர், அம்மா வந்து பின்னாடி தோட்டத்துல தான் இருப்பாங்க. ஓகே ப்ரோ. சனியா சனியா எங்க போனாலும் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ஏய் சனியா கினியான்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன், உடைச்சி. எங்கடி? உட பாக்கலாம், உட நீயா நானான்னு பாத்துக்கலாம். அடச்சி வாயை மூடு பொறுக்கி பைய. பாத்தியா மச்சான், உன் முன்னாடியே எப்படி பேசுறா பாரு. உன் முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறானா? இதே நான் மட்டும் அவகிட்ட தனியா மாட்டினா என்னெல்லாம் பேசுவா தெரியுமாடா? இவெல்லாம் ஒரு பொண்ணா? சரியான பிசாசு. ஏ பொறுக்கி, ஜோர பார்த்து பிசாசுங்கிற, நீதான்டா பிசாசு. இப்ப எதுக்கு நீங்க வந்த? என்ன என் நிம்மதியை கெடுக்கணும்னு வந்தியா? நான் போற வர இடம்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்க. ஆமா, இவன் பெரிய ஆணழகே, இவன் பின்னாடியே நான் வரேன். சீப்ப. ஏய் நீ போடி, இங்க வந்து நின்னுட்டு எதுக்குடி வெறுப்பேத்திட்டு இருக்க? ஏய் நான் காமாட்சி அம்மாவை தேடி தான் வந்தேன். நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சா இந்த ரூம் பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். அதான் நான் இங்க இருக்கேன்னு தெரியுதுல, போடி. சைக்கோ சைக்கோ. என்னது? நான் சைக்கோவா? நான் சைக்கோவா? ஆமாடா பொறுக்கி நாயே, நீதான்டா சைக்கோ. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? ஒரு சைடு பார்க்க சிரிப்பா தான் இருக்கு, ஆனா மச்ச நிலைமையை பார்க்கவும் கஷ்டமா தான் இருக்கு. ஏய் சிரிக்க வாடா சேர. இல்ல மச்சான், ஆமா மச்சான். பொறுக்கி பைய ஆளையும் மூஞ்சையும் மண்டையும் பாரு. ஏய் ஒழுங்கா போயிரு. போக முடியாதுடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மச்சான் அவளை மரியாதையா வெளியே போக சொல்லு, நான் இருக்கிற கடுப்புல ஏதாச்சும் பண்ணிட போறேன். டேய் உங்க ரெண்டு பேர் சண்டையில என்ன ஏன்டா உள்ள இழுக்குறீங்க? நீ ஆச்சோ சிஸ்டர் ஆச்சோ என்னமோ பண்ணுங்க, என்னால உள்ள இழுக்காத. நான் எப்படா வெளியே போன்னு சொல்ல முடியும்? போடா. என்னடா என்ன இவ்வளோ நாள் பழகுன என்ன விட்டுட்டு நேத்து வந்து அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சுடா. என்னடா புரிஞ்சு போச்சு? கார்த்திக் ப்ரோ, அவன் கிட்ட எல்லாம் பேசாதீங்க, அவனே பெரிய சைக்கோ. ஆமா சிஸ்டர். என்னது ஆமாவா? இல்லடா இல்ல, நான் அந்த ஆமான்னு சொல்லல, நான் வேற ஆமா சொன்னேன். பாத்துக்கிறேன்டா, உன்ன பாத்துக்கிறேன். ஏ பிசாசு, நீ இப்ப மரியாதையா வெளியே போறியா இல்லையா? ஏ பொறுக்கி நாயே, வெளியே போக முடியாதுடா. என்னடா பண்ணுவ? நீ சொல்லி நான் எதுக்குடா வெளியே போனோம்? கடவுளே சோபடிக்கிறாளே, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. என்ன மறந்துட்டியா? அம்மிக்கல்லு பின்னாடி தான் கிடக்கு. தூங்குவல்ல, எடுத்து மண்டையில ஒரே போடா போட்டேன்னு வச்சுக்கேன், பேன்னு பொட்டுன்னு போயிருவேன். சனிய போட்டாலும் போட்டு தொலைஞ்சிருவா. மச்சான் பார்த்தல்ல எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியா? சிக்கிட்டான் சிக்காத கால சமையலுக்கு உதவ ஆளு கிடைச்சிட்டான். என்னடா இப்போ உனக்கு பாட்டு கேக்குதா? பாட்டு பல்ல உடைக்க விட மாட்டேன்டா. போ மச்சான், உன் நிலைமையை நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருதுடா. பொறுக்கி பைய சே, இங்கே நின்றுட்டு இருந்தா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும். டேய் மச்சான், சிஸ்டர் போயிட்டாங்கடா. போயிட்டாளா? போய் தொலையட்டும். ச்சே, அதுக்குள்ள சிஸ்டர் போயிட்டாங்களே. என்னடா ஃபீலிங்ஸா? எனக்கு தான்டா ஃபீலிங்ஸ், எனக்கு தான் ஃபீலிங்ஸ். சரி டென்ஷன் ஆகாத மச்சான். எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? தெரியாத நம்ம அந்த சனியங்கலத்துல தாலியை கட்டி என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிட்டேனடா. ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் விதிப்படி நடக்கும். ஆட போடா, அவன் அங்க இத்து போயிருக்கான். என்னைய விதியில என்னென்னலாம் எழுதி இருக்கோ தெரியலையே. இந்த சனியை எப்பதான் என்னை விட்டு போகுமோ? கவலையப்படாத, போக மாட்டாங்க, உன் கூடயே தான் இருப்பாங்க. பாய வச்சுக்கிட்டு சும்மாறா. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நேற்று வந்து சேனல் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து சேனலோட இஷ்யூ எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம தித்திக்கிதே ஸ்டோரி வந்து டெய்லியுமே நான் அப்லோட் பண்ணுவேன். சண்டே மட்டும் அப்லோட் பண்ண மாட்டேன். சண்டே மட்டும் வீடியோ வராது. மற்ற 6 டேஸும் கரெக்டாக வீடியோ வந்துடும். மறக்காமல் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.